எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழீழ மக்களே, இன்று மாவீரர் நாள். எமது சுதந்திர இயக்கத்தின் சரித்திர சிற்பிகளான விடுதலை வீரர்களை நாம் நினைவு கூறும் நன்னாள். ஆண்டாண்டு காலமாக அடிமை விலங்கில் முடங்கி கிடந்த எமது தாயகத்தை வீடு கொண்டு எரியும் விடுதலை களமாக மாற்றிவிட்ட வீர மறவர்களை நாம் நினைவு கொள்ளும் புனித நாள். எமது நாடு எமக்கே சொந்தம் என்ற உரிமை குரலை உலகெங்கும் முழங்கச் செய்த உன்னத தியாகிகளை நாம் எமது நெஞ்சு பசுமையில் நிறுத்திக் கொள்ளும் தேசிய நாள். மாவீரர் நாள் எமது தேசத்தின் துக்க தினம் அல்ல, நாம் கண்ணீர் சிந்தி கவலை கொள்ளும் சோக தினம் அல்ல. இன்றைய நாள் ஒரு தேசிய எழுச்சி தினம். எமது தேசம் சுதந்திரம் வேண்டி உறுதி பூணும் புரட்சி தினம். மாவீரர்கள் ஒரு சத்திய இலட்சியத்திற்காக மரணிக்கிறார்கள். அவர்களது சாவு சாதாரண மரண நிகழ்வு அல்ல. எமது தேச விடுதலையின் ஆன்மீக அறைகூவலாகவே மாவீரர்களது மரணம் நிகழ்கிறது. எமக்கு ஒரு நாடு வேண்டும், எமது மக்களுக்கு விடுதலை வேண்டும், எமது இனம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஆக்ரோஷமான இலட்சிய வேட்கையுடனேயே மாவீரர்கள் களத்தில் வீழ்கிறார்கள். எனவே எமது மாவீரர்கள் ஒவ்வொருவரது சாவும் எமது நாட்டின் விடுதலையை முரசறையும் வீர சுதந்திர பிரகடனமாகவே சம்பவிக்கிறது. இந்த நிலத்தின் நெஞ்சில் படுத்துறங்கும் எமது மாவீரர்களின் கல்லறைகளிலிருந்து இந்த சுதந்திர பிரகடனங்களின் பேரொளி எழுகிறது. 6000க்கும் அதிகமான இலட்சிய வேங்கைகளின் சத்திய வாக்காக இந்த விடுதலை முழக்கம் கேட்கிறது. இந்த விடுதலை முழக்கத்தில் எழுச்சி கொண்டே எமது இலட்சிய பயணம் தொடர்கிறது. இரத்தம் சிந்தும் அரசியலாக எமது போராட்ட வரலாறு நீண்டு செல்கிறது. எமது விடுதலை இயக்கம் ஆரம்பமாகிய காலத்திலிருந்து இன்று வரை இந்த நீண்ட கால இடைவெளியில் நாம் எத்தனையோ நெருக்குதல்களையும் சோதனைகளையும் ஆபத்துக்களையும் சந்தித்த போதும் எமது அடிப்படையான அரசியல் இலட்சியத்திலிருந்து என்றுமே நாம் தளர்ந்ததுமில்லை, தடுமாறியதுமில்லை. தமிழீழ தனியரசே தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கு இறுதியான உறுதியான தீர்வு என்பதில் எமக்கு அசையாத நம்பிக்கையும் தெளிவும் உண்டு. எமது நிலைப்பாட்டை எமது எதிரி மட்டுமன்றி முழு உலகமும் நன்கறியும். தன்னாட்சி உரிமையின் அடிப்படை தனியரசு அமைப்பதை தவிர தமிழ் மக்களுக்கு வேறு வழியில்லை என தீர்மானங்கள் நிறைவேற்றி மக்களிடம் மனு பெற்ற கட்சிகளும் ஆயுத போராட்டம் மூலமே தனியாட்சி நிறுவ முடியும் என ஆர்ப்பரித்த ஆயுத குழுக்களும் எப்பொழுதோ தமது அரசியல் குறிக்கோளை கைவிட்டு தமிழினத்திற்கு துரோகம் இழைத்து நிற்கின்றனர். எமது இயக்கம் மட்டுமே அன்றிலிருந்து இன்று வரை வரித்து கொண்ட குறிக்கோளிலிருந்து வழி தவறவில்லை. தமிழீழ தனியரசு என்ற இலட்சியத்தை அடைவதிலுள்ள இமாலய இடையூறுகளை நாம் அறியாமல் அல்ல. அன்றியும் இந்த இலட்சியத்திற்கு எதிராக எந்தெந்த சக்திகள் எப்படியெல்லாம் செயல்படும் என்பதும் எமக்கு தெரியாதது அல்ல. பிரதேச வல்லரசின் ஆதிக்க அபிலாசைகளும் உலக வல்லரசுகளின் கேந்திர இலக்குகளும் எத்தகைய தலையீடுகளை ஏற்படுத்தும் என்பதையும் நாம் எதிர்பாராமல் இருக்கவில்லை. இந்த சவால்கள் எழுந்த பொழுதெல்லாம் நாம் அதை துணிந்து எதிர்கொள்ள தவறவில்லை. அழிவின் விளிம்பிற்கு தள்ளப்பட்ட பொழுதும் நாம் கொண்ட கொள்கையை கைவிடவில்லை. ஆதிக்க சக்திகளின் ஆவேச புயல்களும் எம்மை ஆட்டங்காண செய்யவில்லை. தார்மீக அடிப்படையில் நாம் ஒரு உறுதியான அத்திவாரத்தில் நிற்கிறோம். எமது போராட்ட இலட்சியம் நியாயமானது, சர்வதேச மனித அறத்திற்கு இசைவானது. எமது மக்கள் தன்னாட்சி உரிமைக்கு உரித்தானவர்கள், தனியரசை அமைக்கும் தகுதி பெற்றவர்கள். சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் இந்த உரிமையை எவரும் நிராகரித்து விட முடியாது. நீதியின் அடிப்படையில், மனித தர்மத்தின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் நியாயப்பாடு எமது பக்கமாக இருக்கும் பொழுது நாம் எமது போராட்ட இலட்சியத்தில் உறுதி பூண்டு நிற்க வேண்டும். இலட்சியத்தில் உறுதி பூண்டு இறுதி வரை போராடும் மக்கள்தான் விடுதலையை வென்றெடுப்பார்கள். இந்த உலகமானது மானுட தர்மத்தின் சக்கரத்தில் சுழலவில்லை என்பது எமக்கு தெரியாதது அல்ல. ஒவ்வொரு நாடும் தனது தேசிய சுயநலத்தையே முதன்மைப்படுத்துகிறது. மக்கள் உரிமை, மனித உரிமை என்ற தார்மீக அறத்திலும் பார்க்க பொருளாதார வர்த்தக நலன்களே இன்றைய உலக ஒழுங்கமைப்பை நிர்ணயிக்கிறது. சர்வதேச அரசியலும் சரி, ராஜதந்திர உறவுகளும் சரி இந்த அடிப்படையில் தான் செயல்படுகிறது. இந்த நிலையில் எமது போராட்டத்தின் தார்மீக நியாயப்பாட்டை சர்வதேச சமூகம் உடனடியாக அங்கீகரித்துவிடும் என நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆயினும்
நாம் அந்த அங்கீகாரத்திற்காக தொடர்ந்து குரல் எழுப்பி வர வேண்டும். மாறிவரும் உலகில் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழும். ஒரு சந்தர்ப்பத்தில் சர்வதேச சூழ்நிலை நமக்கு சாதகமாக அமையலாம். அப்பொழுது உலகத்தின் மனச்சாட்சி நியாயத்தின் சார்பாக எமது பக்கம் திரும்பும். உண்மையில் எமது போராட்டத்தின் வெற்றி உலகத்தின் கையில் தங்கியிருக்கவில்லை. எமது வெற்றியானது எமது கையில், எமது பலத்தில், எமது உறுதிப்பாட்டிலேயே தங்கியிருக்கிறது. நீதியின் நியாயமும் எமது பக்கமாக இருந்தால் மட்டும் போதாது. நாம் வலிமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். போராடும் திறமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தளராத உறுதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எமது எதிரியான சிங்கள பேரினவாத அரசு எமது மக்களின் பிரச்சினையை நீதியின் அடிப்படையில், மனித தர்மத்தின் அடிப்படையில் தீர்க்க விரும்பவில்லை. பலாத்கார பிரயோகத்தின் அடிப்படையிலேயே தமிழர் பிரச்சினைக்கு முடிவு கட்ட முனைகிறது. சிங்கள பேரினவாதத்தின் ஈவிரக்கமற்ற இராணுவ போக்கு காரணமாக தமிழரின் இனப்பிரச்சினை 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக தீர்வின்றி முடிவின்றி இழுபடுகிறது. நீண்ட நெடுங்காலமாக நீதி கிடைக்கும் என காத்திருந்த தமிழர்கள் சாவையும் அழிவையும் தாங்குனா துன்பத்தையும் சந்தித்ததை தவிர வேறு எதையும் காணவில்லை. சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழர் பிரச்சினைக்கு சமாதான வழியில் ஒரு நியாயமான தீர்வை வழங்கப் போவதில்லை என காலங்காலமாக நாம் வலியுறுத்தி வந்த அரசியல் உண்மையை எமது மக்கள் இன்று ஆழமாக உணரத் தொடங்கியுள்ளனர். எமது இயக்கம் என்றுமே சமாதான பாதைக்கு குறுக்காக நிற்கவில்லை. சிங்கள அரசுக்கு நாம் எத்தனையோ சந்தர்ப்பங்களை வழங்கினோம். திம்புவில் தொடங்கி கொழும்பு வரை பேச்சுவார்த்தைகளில் பங்கு கொண்டோம். ஆனால் சிங்கள அரசு தமிழர் பிரச்சினைக்கு உருப்படியான தீர்வேதையும் முன்வைக்க மறுத்தது. சமரச வழியை கைவிட்டு போர்க்களத்தில் பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்பியது. 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் கட்டமாக தமிழீழப் போர் ஆரம்பமாகிய காலம் தொட்டு எமது விடுதலை இயக்கம் சமாதானத்தின் கதவுகளை அகல திறந்து வைத்தது. பேச்சுவார்த்தைக்கு இணங்கி நாம் நேசக்கரத்தை நீட்டிய போதெல்லாம் சிங்கள பேரினவாதம் அதை பற்றி கொள்ள மறுத்தது. போர் நிறுத்தம் செய்து பொருளாதார தடைகளை நீக்கி சமாதானத்திற்கான சூழ்நிலை உருவாக்குமாறு நாம் மாறி மாறி விடுத்த கோரிக்கைகளையும் நிராகரித்தது. சமாதானத்திற்கு பதிலாக யுத்தத்தையும், அமைதிக்கு பதிலாக அழிவையும் சிங்கள பேரினவாத அரசு எமது மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்டது. இறுதியில் தமிழரின் உரிமை போராட்டத்தை பயங்கரவாதம் என சித்தரித்து காட்ட முனைந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக இனப்பிரச்சினை என்பதே இல்லை என பகிரங்கமாகவே பிரகடனம் செய்துள்ளது. இராணுவ பலத்தை கொண்டு தமிழரின் சுதந்திர இயக்கத்தை அழித்து விடலாம் என்ற இருமாப்பில் சிங்கள ஆளும் வர்க்கம் சமாதானத்தின் கதவுகளை இறுக்கச் சாத்திவிட்டது. தமிழ் மண்ணை ஆக்கிரமித்து தமிழரை அடக்கி ஒடுக்கி ஆள வேண்டும் என்ற குறிக்கோள் முன்பிருந்ததை விட தீவிர போக்கை எடுத்தது. இந்த இராணுவவாத கடும்போக்கின் வெளிப்பாடாகவே யாழ்ப்பாண குடாநாடு மீது படையெடுப்புகளை நடத்தவும் அரசு திட்டம் தீட்டியது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில்தான் நாம் சிங்கள போர் அரக்கனுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க தீர்மானித்தோம். மண்கிண்டி மலையிலும் புலோப்பளையிலும் இறுதியாக பூநகரியிலும் நாம் திட்டமிட்டு நிகழ்த்திய வெற்றிகரமான தாக்குதல்கள் சிங்கள இராணுவவாதத்திற்கு கொடுக்கப்பட்ட பேரடிகளாகும். இதில் பூநகரி சமர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. போர்க்கலையில் புலிகள் இயக்கத்தின் படிநிலை வளர்ச்சியின் உயர்கட்ட பரிமாணத்தை இந்த சமர் எடுத்து காட்டுகிறது. பெரும் படையணிகளை நுட்பமாக நகர்த்தி எதிரியின் பாசறையை பல முனைகளில் ஊடுருவி பெரும் கூட்டுப்படை தளங்களை கூட துரிதகதியில் அளிக்கவல்ல அபாரமான சக்தி புலிகளிடம் உண்டு என்பதை நாம் சிங்கள பேரினவாதத்திற்கு நன்கு உணர்த்தியுள்ளோம். இனப்பிரச்சனையே இல்லாமல் போய்விட்டது என்று கூறியவர்களுக்கு இனப்பிரச்சனை விஸ்வரூபத்தை காட்டியுள்ளோம். இந்த சமர்களில் 1000க்கும் மேற்பட்ட ஆயுதப்படையினர் அளிக்கப்பட்டுள்ளனர். எமது தாயக மண் மீது படையெடுப்பை நடத்தலாம், ஆக்கிரமிப்பை நிகழ்த்தலாம், அகலக்கால் வைக்கலாம் என கற்பனை செய்து வரும் இராணுவவாதிகளுக்கும் பேரினவாதிகளுக்கும் புலிகளின் இந்த துணிகர தாக்குதல்கள் தகுந்த பாடமாக அமையும் என நினைக்கிறேன். இராணுவ தீர்வு என்ற பாதை எத்தகைய பயங்கரமான பேரழிவுகளை ஏற்படுத்தும் என்பதை கொழும்பிலிருந்து ஆட்சி புரிவர்கள் இனியாவது உணர்ந்து கொள்வார்கள் என நம்புகிறேன். சிங்கள பேரினவாத அரசு போன்று நாம் இன்னும் சமாதான கதவுகளை அடைத்து விடவில்லை, சமரச பாதைக்கு முட்டுக்கட்டை போடவில்லை. ஆனால் சிங்கள ஆட்சிக்கூடம் தனது இராணுவ அணுகுமுறையை இறுக பற்றி கொண்டு எமது மண் மீது படையெடுப்பு நிகழ்த்தினால் அல்லது எமது மக்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல்கள் தொடருமானால் எமது விடுதலை இயக்கம் சமாதானத்தின் கதவுகளை
நிரந்தரமாகவே மூடிவிடும் என்பதை நான் இங்கு திட்ட தெளிவாக கூற விரும்புகிறேன். சிங்கள பேரினவாத போக்கில் மாற்றம் ஏற்படும் என நான் என்றுமே நம்பியதில்லை. அந்த மாற்றம் ஏற்படாத வரை தமிழருக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை. சிங்கள பேரினவாதத்தின் கடுமையான போக்கு தனியரசு என்ற ஒரே பாதையைத்தான் தமிழீழ மக்களுக்கு திறந்து வைத்திருக்கிறது. அந்த பாதையில் செல்வதை தவிர எமக்கு வேறு வழி எதுவும் இல்லை. இந்த பாதை வழியேதான் எமது விடுதலை இயக்கம் தனது இலட்சிய பயணத்தை தொடர்கிறது. இந்த பாதை மிகவும் கடினமானது. கற்களும் முட்களும் நிறைந்தது. விலங்குகளும் விஷ ஜந்துக்களும் நிறைந்தது. ஆயினும் நாம் இந்த பாதை வழியே எமது பயணத்தை தொடர்கிறோம். எமது மாவீரர்கள் இந்த பாதை வழியாகவே நடந்தார்கள். எமக்கு வழிகாட்டியாக முன்னே சென்றார்கள். கற்களையும் முட்களையும் அகற்றி பாதையை செப்பனிட்டு தந்தார்கள். விலங்குகளையும் விஷ ஜந்துக்களையும் கொன்றளித்தார்கள். அந்த பாதை வழியே விளக்கேற்றி வைத்தார்கள். எமது மாவீரர்கள் ஏற்றி வைத்த அந்த சுடரொளியில் தெளிவாக புலப்படும் அந்த சுதந்திர பாதை வழியாக நாம் எமது இலட்சிய பயணத்தை தொடர்வோமாக. புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம்.